தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் பட்டாசு ஆலைகளில் எத்தனை விபத்துகள் நடந்துள்ளன என்பது குறித்து அரசு தரப்பில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் கணவரை இழந்த 2 பெண்கள் தொடர்ந்த வழக்கில் அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. விபத்துகள் தொடர்பான வழக்குகளின் நிலவரம் மற்றும் தொழிலாளர்களுக்கான காப்பீடு குறித்து வருகிற ஜூன் 29ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைனில் மக்கள் புகார் அளிப்பதற்கான வசதியை ஏற்படுத்த விருதுநகர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.